அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் ஃபுல்லாவே கட் பண்ற வேலை தான். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிருச்சு இது குடுத்து விட்டு. சரி இன்னைக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்பதான் எல்லாத்துக்கும் லைனிங் வாங்கிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது. சரி இத கட் பண்ணிடலாம். அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல அதுக்காக தான். இந்த லாவெண்டர் கலர் பார்த்தீங்கன்னா, நான் தனியா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு போட்டோமோ, அதே மாதிரி ஒரு 3 நாள் அந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். அப்படி போட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பிக்கப் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நான் அத ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் பார்த்துட்டு நெறையா இந்த மாதிரி சாரி தான் குடுத்துருக்காங்க. இதில மேக்ஸி ட்ரெஸ்ஸு, அடுத்து சுடி டாப்பு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு குடுத்துருக்காங்க. அவங்க அம்மா, பொண்ணுக்கு அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் தைக்க சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பெரியவங்களுக்கு தச்சுட்டு, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு எவ்வளோ கிளாத் மீதம் இருக்கோ, அதுக்கு பத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஃப்ராக் தைக்கலாமா? இல்ல மேக்ஸி மாதிரி தைக்கலாமா? அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா நீங்க 2 வயசு பொண்ணுக்கு ஃப்ராக் அடுத்து 6 வயசு பொண்ணுக்கு மேக்ஸி ட்ரெஸ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் கட் பண்றது, அடுத்து ஸ்டிச் பண்ற வீடியோ நான் போடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் உங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப யாராவது ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அத பார்த்துட்டு நம்மளும் இந்த வேலை நம்மளும் செய்யணும் அப்படின்னு தோணும். வீட்டு வேலைகள பொறுத்துமே அப்படிதான். இப்ப யாராச்சும் வீட நல்லா நீட்டா வச்சிருக்காங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அவங்க வீடு அவ்ளோ நீட்டா வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி நம்ம வீட நீட்டா வச்சுக்கணும். அப்படின்னு நமக்கு தோணும். லேடீஸ்னா பொதுவாவே அப்படிதான். அதே மாதிரி தான் இந்த டெய்லரிங்கும். நம்ம யாராவது தைக்கிறத பார்க்கும்போது, நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தன்னால வரும். நம்மளும் இதே மாதிரியே தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் அன்னைக்கு கட்டிங் வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுடிதார் இதெல்லாம் கட் பண்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய மெஷர்மென்ட் தேவை. அடுத்து அந்த ஃப்ரண்ட் சைடு கப் ஷேப் அதெல்லாம் நமக்கு நல்லா ஃபிட்டிங்கா வரணும். அதனால பார்த்து, பார்த்து நம்ம கட் பண்ணணும். சுடிதார் அந்த மாதிரி கிடையாது. மேக்ஸியும் சுடிதார்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நமக்கு அது கட் பண்ற அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியா கட் பண்ணிர்லாம். நமக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி நீங்க இப்படி கடகடன்னு வெட்டுறீங்க, கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாமே நமக்கு ட்ரெய்னிங் தான். எடுத்த உடனே எனக்குமே இந்த மாதிரிலாம் கட் பண்ண தெரியாது. நானும் யாராவது கட் பண்றத பார்த்து எனக்கு அவ்ளோ ஆசையா இருக்கும். இவங்களுக்கு எப்படி இப்படி கட் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் நானும் பார்ப்பேன். அப்புறம் நானா ஒரு விஷயம் நெனச்சுக்குவேன். அவங்க என்ன பிறந்து வரும்போதே இதெல்லாம் கத்துக்கிட்டேவா வந்தாங்க. அவங்களுக்குமே முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களால இந்த மாதிரிலாம் தைக்க முடியுது. இந்த மாதிரிலாம் கட் பண்ண முடியுது அப்படின்னு நானா நெனச்சுக்குவேன். அவங்க அத கத்துக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ ட்ரெய்னிங் போயிருப்பாங்க அப்படின்னு நானா நெனச்சுக்குவேன். அந்த ட்ரெய்னிங்க நம்மளுமே எடுக்கணும். அந்த மாதிரி தைக்கணும்னு ஆசை நமக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு நானா நெனச்சுக்குவேன். இந்த ஒரு இத மட்டும் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அவங்க பிறந்து வரும்போது இதெல்லாம் தச்சுட்டா வந்தாங்க அப்படின்னு நானா நெனச்சுக்குவேன். அப்படி கத்துக்கிட்டதா இந்த டெய்லரிங். இப்போ நெறையவே எனக்கு யூஸ் ஆகுது. சில டைம் நமக்கு கையில காசு இல்ல அப்படின்னா கூட, ஒரு 2 ப்ளவுஸ் தச்சாலே போதும். நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்குற அளவுக்கு கூட நமக்கு காசு கிடைச்சிரும். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நெறைய முதல் போடணும் நம்ம. டெய்லரிங்க்கு அந்த மாதிரி நெறைய நம்ம முதல் போட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேவையில்ல. நம்மகிட்ட வீட்ல ஒரு மிஷின் இருந்தாலே போதும். நம்ம அழகா சம்பாரிச்சுலாம். நமக்கான தேவைய நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கான தேவையும் நம்மளால சமாளிக்க முடியும். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, விக்கிற விலைவாசியில வீட்ல ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாரிச்சாலாம் பத்தவே மாட்டேங்குது. ஏதோ நம்மளால ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பாவது நம்ம பண்ணா தான், இப்ப உள்ள காலத்துலலாம் நம்மளால ஒரு மாசத்தையே சமாளிக்க முடியுது. கண்டிப்பா வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கத்து வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலனா நான் சுடிதார் தைக்கும்போது, நான் இந்த மாதிரி மெட்டீரியல்லலாம் நான் தச்சது கிடையாது. அ நம்மலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில மத்த எல்லா இடத்துலயுமே பொங்கலுக்குலாம் சாரி குடுப்பாங்க. வேட்டி, சேலை அந்த மாதிரிலாம் குடுப்பாங்க. அதில தான் நான் நெறையா சுடிதார் வெட்டி, தச்சு நானே பழகியிருக்கேன்.
அப்போலாம் வந்து ஃபோன் கூட இல்லாத ஒரு டைமு நானா வந்து ஒரு சுடிதார பார்த்துட்டு இது இப்படி தான் வந்து வெட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு நானா வந்து வெட்டி தைக்க பழகிக்கிட்டேன். ஒரு காலகட்டத்தில எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமானது. எ அதாவது இந்த பேனல் கட் குர்திலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அதே மாதிரி அம்பர்லா சுடிதார்லாம் பார்க்கும்போது இது எப்படி தான் தச்சிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, அதே மாதிரியே நான் வந்து அந்த சுடிதார பார்த்தே வந்து வெட்டி பழகிக்கிட்டேன். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ நம்ம கையில ஃபோனே இருக்கு. யார்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்லிக் குடுங்க, நீங்க சொல்லிக் குடுங்க அப்படின்னு நம்ம கெஞ்ச வேண்டிய தேவையுமே கிடையாது. அழகா வந்து ஃபோன்ல நம்ம ரெஸ்ட்டா இருக்கிற டைம்ல வந்து அழகா கத்துட்டு போற அளவுக்கு வந்து இப்ப டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்திருக்கு. அதனால தான் சொல்றேன். வீட்ல இருந்துட்டே வந்து ஈஸியா ஃபோன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கோங்க. ஒரு 2 வருஷம், ஒரு 1 வருஷம் அந்த மாதிரி ஆயிட்டா கூட பரவால்ல. கத்துக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது, நீங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு காசு சம்பாரிக்கிற அளவுக்கு வந்து நீங்க டெய்லரா இருப்பீங்க. ஒரு சிஸ்டர்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க. எனக்கு வந்து நல்லா தைக்க தெரியும். ஆனா வந்து யாருமே என்கிட்ட வந்து துணி தைக்க தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தைக்க தெரியும்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு நம்ம தானே தெரியப்படுத்தணும். இப்ப எனக்கு தைக்க தெரியும் யாருமே தரமாட்றாங்க அப்படின்னு நம்ம பேசாம இருக்கக்கூடாதுல்ல. அதுக்குண்டான முயற்சிய நம்ம எடுக்கணும்ல. அப்ப வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு, "எனக்கு தைக்க தெரியும்க்கா, குடுங்க நான் தச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட்டு தைக்கும்போது காசு வாங்காம கூட நீங்க தச்சு குடுக்கலாம். அந்த மாதிரி அவங்க போட்டு பார்க்கும்போது, அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவ உங்ககிட்ட தான் வந்து அவங்க குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமும் வந்து உங்களுக்கு தைக்க குடுக்குறத, நீங்க வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டா நீங்க தச்சு குடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு நீட்டாவும், போடுற தையல அழகாவும் நீங்க தச்சு குடுத்துட்டீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து திரும்பி உங்ககிட்ட தான் வருவாங்க. அதே மாதிரி வர்ற கஸ்டமர்ட்ட காசு குடுங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் கராரா கேட்காம, அவங்க கிட்ட காசு இப்ப இல்லப்பா நான் அப்புறம் தர்றேன் அப்படின்னா, சரிக்கா அப்புறமா தாங்கக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. அந்த மாதிரி வந்து சொல்லி பழகுங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் பரவால்ல. நம்ம காசு குடுக்கல, அந்த பிள்ள வந்து தச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. கண்டிப்பா வந்து அடுத்த தடவ குடுக்கும்போது நம்ம காசு குடுத்துட்டு தான் வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரும். இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. எப்படிதான் வந்து தச்சு குடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நம்ம வந்து குறை சொல்லாதவங்களுக்கு தச்சு குடுக்கிறத விட, என்ன பொறுத்தவரைக்கும் குறை சொல்றவங்களுக்கு தான் நம்ம தச்சு குடுக்கணும். நம்ம குறை சொல்றவங்களுக்கு நம்ம தச்சு குடுத்தா தான், அவங்க வந்து ஒரு நூல் இறங்கியிருக்கு, 1 இன்ச் வந்து இறங்கியிருக்குப்பா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும்போது, இந்த கிராஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம வந்து திருத்திக்கலாம். இதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போறவங்களா இருந்தா, பரவால்ல இப்ப தானே தைக்கிறா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க கிட்ட நம்ம தைக்கிறத விட, நம்ம வந்து குறை சொல்றவங்களுக்கு நம்ம தச்சு குடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய பழகிக்கலாம். உங்களுக்கு வந்து புரியும்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து நம்ம நம்ம தச்ச பிளவுஸ்ல வந்து ஒவ்வொரு குறையா வந்து நம்மகிட்ட சொல்லும்போது, அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அப்ப நம்ம கரெக்ட்டா தான் தச்சிருக்கோம் போல. அதனால தான் அவங்க எதுவுமே நம்மகிட்ட சொல்லல. அப்ப நம்ம தச்சது வந்து கரெக்ட்டு தான் அப்படின்னு நம்மளா நெனச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் குறை சொல்றவங்கள வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அவங்க தான் வந்து உங்கள இன்னும் வந்து ஒரு நல்ல டெய்லரா ஆக்குறதுக்கான ஒரு வழிகாட்டியாவே கண்டிப்பா இருப்பாங்க. அதனால குறை சொல்றாங்களே அப்படின்னு நெனச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தச்சு குடுக்குறேன். ஆனா காசே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா தர்றேன். சேலெல்லாம் ஓவர் அடிக்கும்போது எனக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே போயிர்றாங்க. கேட்டாலும் அப்புறமா தர்றேன் அப்படின்ட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். கண்டிப்பா வந்து நம்ம கைய விட்டு போகாது. எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா நம்ம கேட்டு பார்க்கணும். அக்கா எனக்கு வந்து செலவுக்கு காசு இல்ல. அந்த காசு இருந்தா தர்றீங்களா? அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்க மனசாட்சிப்படி வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. பாவம் மிஷின்ல உட்காந்து கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வாங்கும்போதே காசு குடுத்துறணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. பையா குடுப்போம் அவளுக்கு என்ன அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரியான உள்ள கஸ்டமர் கிட்டேனா நம்ம வந்து ஒன் டைம் பார்க்கணும். இவங்க வந்து காசு குடுக்க மாட்றாங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நாள் தரல. சரி இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ரொம்ப நாள் ஆயிட்டு அவங்க தரவே இல்ல அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து நம்ம கிட்ட தைக்க வந்தாங்க அப்படின்னா,
நான் வந்து காசு குடுங்கக்கா, ப்ளவுஸ் தர்றேன்க்கா அப்படின்னு வந்து நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தைக்கிறோம். நம்ம ஒண்ணும் வந்து மிஷின்ல சும்மா ஒண்ணும் உட்காந்துருக்கல. அந்த டைம்ல நம்ம வந்து தூங்கி கூட ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம். அதெல்லாம் உட்டுட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு வருமானம் வேணும், நம்ம செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு தான் நம்ம அந்த மிஷின்ல உட்காந்து தைக்கிறோம். அத வந்து சில பேர் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம காசு கேட்டாலுமே வந்து காசு கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் கிட்டனா நம்ம வந்து ப்ளவுஸ் வாங்கும்போதே வந்து எனக்கு காசு குடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரினா வந்து நம்ம எல்லாருக்குமே நடக்க தான் செய்யும். எல்லா டெய்லருக்கும். நம்ம நினைப்போம், இன்னைக்கு வந்து நெறைய ட்ரெஸ் இருக்கு. இத ஃபுல்லா வந்து ஒரு 2 நாள்ல முடிச்சு குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து கொஞ்சம் பல்க்கா காசு கிடைக்கும். இத வச்சுட்டு நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வீட்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டு ஜாமான், காய்கறி ஏதாவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எண்ணத்தோட அத ஃபுல்லா வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அத தச்சு முடிச்சிரணும் அப்படின்ட்டு வந்து உட்காந்து நம்ம தப்போம். தைக்கும்போது எவ்ளோ வலி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டெய்லருக்கு தான் தெரியும். பேக் பெயின்னா எப்படி இருக்கும்? கழுத்து வலிக்கும். எல்லாமே வந்து டெய்லரா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா, அத வந்து அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மொத்தமா வந்து ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு, காசு இல்லப்பா நாளைக்கு தர்றேன்" அப்படின்ட்டு வந்து போயிருவாங்க. சரி நாளைக்கு தருவாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுட்டே இருப்போம். ஆனா குடுக்கவே மாட்டாங்க. திருப்பி அந்த காச போயி நம்மளா வந்து கேட்கணும். அப்பதான் வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள மக்கள்ட்டலாம் நம்ம வந்து கண்டிப்பா ட்ரெஸ்ஸு குடுக்கும்போது "காசு குடுங்கக்கா" அப்படின்னு நம்ம வந்து கேட்டு வாங்குறதுல தப்பே கிடையாது. இன்னொரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எத்தன சேனல் பார்த்தாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்து டெய்லர் ப்ரோ சேனல் வந்து பார்க்க சொல்லியிருந்தீங்க. அதுவும் பார்த்தும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க வெட்டுறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்ப வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி அத புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எதுவுமே வந்து எடுத்த உடனே கண்டிப்பா புரியாது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து கத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து அத பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். மைண்ட் வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ரிலாக்ஸா வச்சுட்டு நீங்க வந்து அத பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் விட்றாதீங்க. கண்டிப்பா அத வந்து நீங்க இப்ப கட் பண்ணி காமிக்கிறாங்களா, கண்டிப்பா வந்து நீங்களும் ஒரு கிளாத் வச்சுட்டு கட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க வந்து பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டீங்கன்னா எப்படி புரியும்? அத பார்த்துட்டு கட் பண்ணி பாருங்க. இன்னொன்னு ப்ளஸ் பாயிண்ட் நான் கத்துக்கும்போது என்னன்னா, எங்க வீட்ல வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ற டிவி தான். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபோன வந்து கனெக்ட் பண்ணிருவேன். கனெக்ட் பண்ணிட்டு டிவில போட்டுருவேன். ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ அப்படின்னு போட்டா அதுல வந்துரும். கொஞ்சம் நல்லா நம்ம ஃபோன விட நல்ல பெரிய பிக்சரா தெரியும்ல. அப்ப நான் வந்து கிளாத்த கீழ போட்டுட்டு, நான் டிவி பார்த்தே வந்து கட் பண்ணிக்கிருவேன். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப எல்லாரோட வீட்லயுமே மேக்ஸிமம் வந்து எல்இடி டிவி தான் இருக்கும். ஃபுல்லா ஒய்ஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வேணா வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷால்லா வந்து ஓரளவுக்கு நான் பேசிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த நான் காட்டுற சுடிதாரோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ, அடுத்து வந்து இதுக்கு கேன்வாஸ் வச்சுட்டு நெக் டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சுடிதாருக்குலாம் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா, பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த பேண்ட் கிளாத் வச்சுட்டு டிசைன் பண்ணும்போது, இது வந்து நம்மளா தச்சோம் அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு வந்து அது வந்து அவ்ளோ அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த நெட் சாரீல மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். இந்த வீடியோவ இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.